ஐயா, சம்மு வந்தா அது எப்படி வந்தான்? அவனை மாதிரி தான் தெரியுது. ஆனா அவன் ஸ்டேஷன்ல இருந்து எப்படி இங்க? அவன் தாயா இது. என்ன மாமனார, சம்முவா மாறி இல்ல, ஒரிஜினல் சம்முவா. என்ன பார்த்த உடனே சாக்காயிட்டீல? அடையாளம் தெரியலையா? இல்லே, என்னலே இது? இல்ல நீ ஸ்டேஷன்ல இருந்தே இப்போ உமா முன்னாடில இருக்கேன். அப்ப நான் எங்க இருக்கேன்? என்னலே, என்ன செய்ய போற? மாமனார, நீர் என்ன துரும்பா நினைக்கலாம், ஆனா ஒரு சின்ன துரும்பு கண்ணுல விழுந்தா கண்ணே அவிஞ்சு விட தெரியும்ல. ஓ மவன் போலீஸ்னா என்ன வேணா செய்வானோ, நான் சம்முவான். மாமனார, சொடக்கு போற நேரத்துல வெளியில வந்தேன், பார்த்தல்ல? இல்லல, நீ ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பிச்சிட்டோம்ல. இப்போ முன்னாடி நேருக்கு நேரா வந்து நிக்கோம்ல, இப்ப என்ன செய்ய முடியும் உம்மால? சொல்லும், என்ன செய்ய போதீரு? மாமனார, இது செந்தூரு, என் அப்ப முருவன் கோட்டை. இதுல ஒரு சின்ன லாக்கப்ல நீ அடைக்கணும்னு நினைச்சது நீயும் மகனும் செஞ்ச முட்டாள்தனம்ல. என்னலே செய்ய போத? ஒரு திருக்கு, ஒரு முறுக்கு, அப்படியே உன் தலையை திருகி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா அத உடனே செய்ய மாட்டோம்ல. ஏன்னா நாங்க பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் நீ படணும்ல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் உன்னை விட்டு வைக்க. ஏ சம்மு, ஏய், கம்முன்னு நிக்கின. என் அப்ப முருக அந்த அரக்கடை சூரச்சம்மாரம் பண்ணா, அவன் மவன் சம்மு உன்னை சூரச்சம்மாரம் பண்ணாம விடமாட்டோம்ல. இத மாதிரி எம்புடி திட்ட வேணாம் போடு. அது அம்பட்டையும் தவிடு பொடி ஆக்கி உன்னை ஓட ஓட விரட்டல. என் பேரு சம்மு இல்லல. தைரியம் இருந்தா எதிர்த்து நின்னு பாரு. ஒரு நிமிஷம் அப்படியே இரு மாமா. அப்படியே ஏதோ ஏதோ ஒண்ணு குறையுது. இப்படி திரும்ப. ஐயா, சிரி மாமனார, நல்லா சிரி. மாமோய், இந்த வாட்டி வெறும் செல்பி தான் எடுத்தேன். அடுத்த வாட்டி அப்படி நசுக்கி சாவடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. ஐயா, வரட்ட மாமனார. ஐயா,
லேசா நல்லெண்ணெய தடவி வெளுத்தோன்னு வை, உடம்புல இருக்கிற கறியெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும்ல, அப்படி அடிக்கணும். ஏட்டு ஐயா வேற லத்தி ஏதாவது இருக்கா? இல்லைங்கய்யா, இம்புடுதான். பா, இவ்வளோ லேட்டாக வருவ? உனக்காக தான் வெயிட்டிங்க. யோ ஏட்டு, ஐயா லாக்அப்க்கு வெளியே அப்பாவுக்கு ஒரு சேரை போடு. சரிங்க. இப்ப சேர போடும்ப, ஒரு டேபிள்ல கொண்டு வந்து போடும்ப. அந்த டேபிளுக்கு மேல அவன் தின்னுட்டு மிச்ச வச்ச பிரியாணிய பண்ணிக்கு போடுற மாதிரி என் அப்பனுக்கு போடும்ப. பா, என்ன ஆச்சு? பா, நீ வெறும் பயில அடிக்கணும்னு பார்க்க தானே வந்த, இப்ப எதுக்கு தையா தக்கான்னு குதிக்க? அந்த வெறும்பையில நீ அடிக்க போதியா? எப்படி இல்ல? எப்படி எப்படி காத்துல லத்திய வீசிட்டு அவனை அடிச்சிட்டு அப்படின்னு பெருமை பீத்திக்கு போறியா? என்னப்பா சொல்லுத? மாக்கா மாக்கா, அந்த வெறும்பைய ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு ஓடி வழியில என் காரை மடக்கி என்ன மிரட்டிட்டு இங்க இருட்ட இறங்கி ஓடிட்டாங்க. இப்ப எங்க அழுதுட்டு இருக்கான்னு தெரியாம நீ நடனா இங்க லத்திக்கு நல்ல எண்ணெயை தேய்ச்சி விட்டு நீதி விட்டுட்டு இருக்கியா? இங்க ஆக்கம் கேட்ட மூதேவி, ஓ ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு வெளியே ஓடி இருக்கா, அது கூடவா தெரியல உனக்கு? மூதேவி மூதேவி. என்னப்பா சொல்லுத? ஐயோ, என்னங்க சர்வால் இது? இவன் எப்படி தப்பிச்சு போனான்? ஒப்படாதி, உனக்கு தெரியாம அவன் தப்பிச்சிருக்கானா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஐயா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் வேலை போயிருமே. ஐயோ, உங்க வேலையும் போயிருமே ஐயா. கூறுகட்டவனா இருக்க நீ என்ன போலீஸ்? நீ இத்தனை பேரு ஸ்டேஷன்ல இருக்கையில எல்லாரும் மேலயும் கட்டுல மிளகாத்தூளை தூக்கிட்டு ஓடி இருக்கான்னா என்னல அர்த்தம் இது? தெரியலையப்பா, தெரியலையே. எப்படி தப்பிச்சான்னு கூட தெரியலையே. இல்லே, அவன் வெளியில இருக்க இருக்க நமக்கு தானே ஆபத்து. இல்ல இல்ல, அவனை சும்மா விடக்கூடாதுல. விட மாட்டேன், விட மாட்டேன். உடனே அவனை கண்டுபிடிச்சிருவேன். அவனை பிடிக்கிறது முக்கியம் இல்ல, மேல இடத்துல பேசி அவனை கண்டது சுடுறதுக்கு ஒரு ஆர்டரை வாங்கு. அவனை சுட்டு தள்ளு. இனிமேல அவன் உசுரோட இருக்க கூடாது. அவனை சுட்டு கொல்லு. அவன் செத்துட்டாங்கிற ஒரு தகவலோட நீ வந்து நீ பாரு. இல்லன்னா நீ வீட்டுக்கே வரவானாலே. அவனை சுடாம வராத. அவனை சுடு, அவனை கொல்லுதான். அவனை பாலே போலாம். ஐயா, உடனே சண்முகம் வீட்டுக்கு போனா குடிச்சிடலாங்கய்யா. லூசாயா நீ? தப்பிச்சு போனவன வீட்டுல தான் தேடுவான்னு அவனுக்கு தெரியாதா? அவன் எதுக்கு அவன் வீட்டுக்கு போறான்? எப்படியா அந்த வீட்டுல யாராவது கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. விடியட்டும், அங்க போய் விசாரிப்போம். உண்மையை மட்டும் அவங்க யாரும் சொல்லல, மொத்த பேரையும் அள்ளி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிப்போம். ஓகே சார், இப்ப முடியாதா சார்? ப்ளீஸ் சார், அவங்க என் ஹஸ்பண்ட் மேல 3rd டிகிரி பிரயோகம் பண்ணுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அதுக்கு தான் சொல்றேன் சார். சரி சார், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போங்க. நான் முடிஞ்சா வந்துடுறேன். தேங்க்யூ சார். வேண்டாம் வேண்டான்னு தலைவாட அடிச்சுட்டு கிடந்தன கேட்டானா அவன்? இப்போ உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் சேர்ந்து அவனு ஸ்டேஷன்லயே கொன்றுவா போல இருக்கத்தா. பரணி, நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அண்ணன் மேல அவங்க கைய வச்சா நாம அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கட்டே. இங்க பாரு, பயந்து பதட்டப்பட்டு ஒண்ணு ஆக போறதில்ல. இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில தான் நாம நிதானமா யோசிக்கணும்.
நான் இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் தைரியமா இருங்க. மைனி அண்ணனை அடிப்பாவளா? அந்த இளவெடுத்த முத்து பாண்டி அதுக்கு தானே அவனை அள்ளிட்டு போயிருக்கா. என் பிள்ளைய நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு எனக்கு தெரியலையே. மாமா, இதுல நம்ம பண்ணக்கூடியதுன்னு எதுவுமே இல்ல மாமா. நான் லாயர் கிட்ட பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்ச லாயர் தான். இந்த விஷயத்துல அவர் பெரிய ஆளு. உடனே ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. எப்படித்தான் லாயர் போற வரைக்கும் எங்க அண்ணனை உங்க அண்ணன் விட்டு வச்சிருப்பாரு பரணி. இல்லடி, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அட்லீஸ்ட் நடக்காதுன்னு நம்பு. முத்துப்பாண்டி அடிச்சதும் அடங்கி போறவன் இல்ல சண்முகம். அவன் தைரியமா இருப்பான். நீங்களும் தைரியமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்டி. இந்த நிலைமையில அதுதான் முக்கியம். புரியுதா? எத்தனையோ இக்கெட்ல இருந்து அண்ணன் எங்களெல்லாம் காப்பாத்திருக்கு. ஆனா இந்த இக்கெட்ல இருந்து அதை காப்பாத்த எங்களால எதுவும் செய்ய முடியலையேட்டி. ஏண்டி, நானே மனசை திடப்படுத்திக்கிட்டு எல்லா வேலையும் தைரியமா பாத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன உடைஞ்சு போக வச்சிருவீங்க போல இருக்கே. தயவு செஞ்சு அழறத நிறுத்துங்க எல்லாரும், ப்ளீஸ். எப்படித்தான் அழாம இருக்க முடியும்? என் குடும்பம் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணுச்சு, இல்ல யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? அங்க பாட்டுக்கு செவனேறைக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். என் அம்மாவை அவனுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு கடையை வச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு கிடந்தான். அது உங்க அப்பனுக்கு உங்க அண்ணனுக்கு பொறுக்கலையா? ஏன் இப்படி என் குடும்பத்து மேல வன்மத்தை கொட்டுறாவோ? விட மாட்டேன் மாமா. சண்முகத்தை அவங்க எதுவும் செய்யறதுக்கு நான் விட மாட்டேன். எப்படித்தான் உன்னால எப்படித்தான் என் பிள்ளைய காப்பாற்ற முடியும்? அது நினைச்சாலே ஒவ்வொரு நிமிஷம் என் அடி வயிறு கலங்குது. அந்த குடும்பத்துல என் தங்கச்சி தானே கொடுத்த எந்த பாவம் பண்ணலையா? இப்படி ஒரு துரோகத்தவங்க அப்பனும் அண்ணனும் சேர்த்து பண்ணி எதுக்கு அம்மா இப்படி குடும்பப்படுத்துறானுங்க? என் பிள்ளை பாத பொருள் வைக்கிறவனா? பரணி, ஒண்ணு வேணா பண்ணுவோம் டி. நானும் நீங்க மட்டும் ஸ்டேஷனுக்கு போவோம். உங்க அண்ணனை நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்போம். எங்க அண்ணன் மேல கைய வச்சா அங்கேயே போராட்டம் பண்ணுவோம். ரத்னா சொல்லி முடிச்சிட்டா. இப்ப நீ ஆரம்பிக்கிறியா? எதுக்குடி இதெல்லாம்? அங்க நம்மளோட குரல்லாம் எடுபடாது. அவன் சட்டத்துக்கு விரோதமா சண்முகத்தை கைது பண்ணிருக்கான். ஆனா நாம சட்டப்படிதான் இத அணுகணும். சட்டப்படிதான் சண்முகத்தை வெளியில கொண்டு வரணும். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கடி, ப்ளீஸ். ஹலோ, யாரு? அம்மா, நான் ஸ்டேஷன்ல இருந்து முப்படாதி பேசுறேன். வணக்கம்ண்ணே. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? அம்மா, முக்கியமான ரகசியம். சொல்லுங்கண்ணே. பிரசிடென்ட் சார்வாளுக்கு நான் தான் உதவி பண்ணேன். இப்போ பிரசிடென்ட் சார்வாள் ஸ்டேஷன்ல இல்ல, தப்பிச்சிட்டாவ. நான் தான் தப்பிக்க விட்டேன். என்னது? சண்முகம் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டானா? தப்பிச்சிட்டானா? அப்பா, அறிவு இருக்கா அவனுக்கு? தப்பிக்க விட்டேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? அம்மாமா, ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்கம்மா. உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் இதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, தெரியும். இதுல இருந்து சண்முகத்தை வெளியில கொண்டு வர நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள நீங்க பிளான் பண்ணி பணத்தையா தூக்கிட்டு போவியா? என்ன சொல்றீங்க? அம்மா, லாக்கப்ல வச்சு பிரசிடென்ட் ஐயாவை நைட்டு பூரா அடி அடின்னு அடிச்சு சோழியை முடிக்கிறது தான் உங்க அண்ணனோட பிளானே. அதனாலதான் நான் வேற வழியே இல்லாம பிரசிடென்ட் ஐயாவை தப்பிக்க வச்சேன். அம்மா, உங்களுக்கு தகவல் சொல்லலான்னு கால் பண்ணேன். மற்ற விஷயம்லாம் நான் காலையில பேசுறேம்மா. வச்சிடட்டுமா?
அத்தா யாருத்தா போன்ல? ஏட்டு முப்பிடாதி தான் கால் பண்ணாரு மாமா. ஆ. அவர் உதவியோட சண்முகம் தப்பிச்சிட்டானா? அப்பா என் புள்ள தப்பிச்சுட்டா. எங்க அப்பா முருக என் மவு கூடவே இருந்து காப்பாத்திட்டா. ஐயோ மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? ஆ. அவன் போதை பாக்க வித்தா கூட பெரிய குத்தம் இல்ல. இப்ப ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்கானே, இதுதான் பெரிய குத்தம். ஐயோ, இது இனிமேதான் பெரிய பிரச்சனை ஆகும். இப்ப என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. ஏம்ல எலி எலி, நான் தான் ஜம்மு வந்திருக்கேன். எது தரேன்? வா. எலி, எதுக்கு கதவுலாம் பூட்டிக்கிட்டு? ஷ், காட்டு, அந்த கை காட்டு. திரும்ப. எலி, என்ன என்ன? டேய், உன்னை ஏதாச்சும் அடிச்சாங்களா? இல்ல உன் அண்ணன் என்னை அடிக்க பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி முப்படாது என்னாச்சு, என்னைய திறந்து விட்டா. அப்படி ஏன்டா இப்படி பண்ண? என்னைய பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா என்ன கோவப்படுத? டேய், நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? எதுக்குடா தப்பிச்ச? இது எவ்வளவு பெரிய லீகல் பிரச்சனையில கொண்டு போய் விடும் தெரியுமா உனக்கு? அதுக்காக உங்க அண்ணன் கையாலே அந்த ஜெயிலுக்குள்ளேயே அடி வாங்கி சாவ சொல்லுதியா? நான் தான் வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேனே. நான் வெளில வர வரைக்கும் ஆறாம் அங்க வரலையே. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? இல்லை, என்னல கேட்க? நான் எங்க போவேன்? உங்க வீட்டுக்கு போக சொல்லுது என்ன? ஏலே, செத்தாலும் புழைச்சாலும் எனக்கு இதுதான் கதி. நான் இங்க வராம எங்கிட்டு போவேன்? டேய் முட்டாள் முட்டாள், நீ தப்பிச்சதும் போலீஸ் முதல்ல உன்னை எங்க தேடுவாங்கன்னு தெரியுமா? இந்த வீட்ல தானே. நீயும் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து நின்னா என்னடா அர்த்தம்? இல்லை, வேற எங்க போகணும்னு எனக்கு தெரியல. தங்கச்சிக்கெல்லாம் தூங்குறாளுங்களா? தயவு செஞ்சு எழுப்பிடாதப்பா. இவ்ளோ நேரமும் அத்தனை பேரும் ஒரே அழுக. நீ தப்பிச்சதுனால உன்னை முத்துப்பாண்டி துப்பாக்கியால சுட்டு என்கவுண்டர் பண்ணிடுவான்னு பயந்து போய் அழுதுட்டு இருக்காங்க அவங்க. அது எப்படி முடியும்? என்ன அவ்வளவு சீக்கிரம் உங்க அண்ணன் கிட்ட சிக்கிடுவேன்னு நினைச்சிட்டியா? கிழிச்ச. இப்ப எந்த நிமிஷம் வேணாலும் போலீஸ் இங்க வந்து நிக்கும். உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு? லே, ஏதாச்சும் செய்வோம்ல, எப்படியாச்சும் தப்பிப்பேன். இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் அவன் கையில சிக்க மாட்டேன். ஐயோ ஆண்டவா, எரும மாடு மாதிரி இவனை வளர்த்து விட்டானே. இத்தனோண்டு அறிவை கொடுத்திருக்கலாமே. ஏம்ல, பசி உசுர போது. அங்க ஸ்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்ல படல. ஏதாச்சும் சோறு இருக்கா? காலைல இருந்து எதுவும் சாப்பிடல. சரி உட்காரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பிடு மெதுவா. இரு, தண்ணி. சண்முகம், தண்ணி குடி கொஞ்சம். கான்ஸ்டபிள், ஐயா. அக்யூஸ்ட் உள்ளதான் இருப்பான், போய் அரெஸ்ட் பண்ணணும். வாங்க. சரிங்க.
என்ன வேணும்? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? நேற்று வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனோமே அக்யூஸ்ட் சம்மு, அவன் எங்கள் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அதான் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அவன் இங்க வரல. அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். யோ கான்ஸ்டபிள், வாங்கயா. பாத்தீங்களாமா, இதுக்கு தான் இனிமே என்ன நடக்க போகுதோ. யோ தேடுங்க, ஒரு இடம் கூட விடக்கூடாது. இண்டு இடுக்குன்னு எல்லா இடத்துலையும் தேடுங்க. பரணி, நான் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், போய் தேடுங்க.